பிரியாணி செய்யலாம். சம்பால் வந்து கண்டிப்பாக கரம் மசாலா போடுங்க. பாருங்கள் அந்த சம்பாலோட சுவா பாருங்கள், இன்னும் நல்லா குக்காட் ஆகிடுச்சு. அந்த இறைச்சியில் வந்து ஃபுல்லாக சம்பால் வந்து புந்துருச்சு பாருங்கள். என்ன சைவர் பரட்டினாலும் ஒரு அரை கரண்டி கரம் மசாலா போட்டுருங்க. நீங்கள் சிம்பிளாக ஒரு சமையல் வந்து சமைச்சாலும், கறி வச்சாலும், சம்பால் செஞ்சாலும் நீங்கள் கரம் மசாலா வச்சு பிரியாணி கூட செய்யலாம். ட்ரை பண்ணிக்கோங்க. 59 ரெசிபி இருக்கு பாருங்க. எவ்வளோ என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. Looks delicious. கரெக்டா இருக்கு. 4 கோழிக்கு 5 கோழி கூட 6 கோழி கூட. கரண்டி தான் கொஞ்சம் பெரிய கரண்டி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி குழியா இருந்தா தான் அந்த எண்ணெய்லாம் வந்து மேலே வந்து சீக்கிரம் பிடிக்காது. ஓகே, சாம்பார் வச்சுட்டு நெய் சோறு, அதுக்கப்புறம் கேபேஜ்